எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. தன்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாயுடைய சொல்லை கேட்டு அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு அங்கு ஒரு மனைவியாக சில ஸ்திரீகளை நியமிக்க இருக்கும் பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு போய் விடுகிறார். அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த மொர்தெகா என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்கிறார். நடந்தபடியினாலே மொர்தெகாய் சொல்படி கேட்டு நடந்த எஸ்தர் ராஜாத்தியாக மாறுகிறாள். ராஜாத்தியாக மாறின பொழுதிலும் கூட அவள் முன்பு செய்து வந்தபடியே தன்னுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எவ்வளோ உயரத்தில் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறவர்களை, கர்த்தர் நமக்கு பெற்றோராய் வைத்திருக்கிறவர்களை பார்த்து நாம் நடக்க வேண்டும். அவருடைய சொல் கேட்டு நாம் நடக்க வேண்டும். பெற்றோர்களும் அவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார்கள். இந்த மொர்தெகா எப்படி அந்த எஸ்தருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருப்பார். அவர் சொன்னார், உனக்கு ராஜமேன்மை கிடச்சிருச்சு, நீ தப்பிச்சிருவ அப்படின்னு நீ நினைக்காத. ஆண்டவர் உன்னை இதுக்காக தான் கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறாருன்னு சொன்ன மாத்திரத்தில் உடனே கீழ்ப்படிஞ்சு அவள் உபவாசித்து அவள் ஜெபித்து இந்த காரியங்களெல்லாம் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அந்த யூத மக்களுக்கு கொண்டு வந்தாள். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து நாமும் நடப்போமானால், அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்போமானால், அவருடைய நியமங்களின்படி நாம் நடப்போமானால், நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவர் உயர்த்தினதை போல, சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் உயர்த்தினதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு உயர்வை தருவார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மேன்மையை தருவார். ஹல்லேலூயா.